நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு அதோட சிறப்பையும் வரலாற்றையும் வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு வரலாற்று தேவார சிறப்பு பெற்ற ஆலயம்தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆவூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பு இருக்குது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா பசுபதீஸ்வராவும் அஸ்வந்தநாதரும் நமக்கு காட்சியளிக்கிறாரு. இறைவி பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகாவும் பங்கஜவல்லி தாயாரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் அரசு, தீர்த்தம் காமதேனு தீர்த்தம். இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறு. ஒரு சமயம் பூலோகத்திற்கு பராசக்தி இங்கே தங்கி தவம் செய்கிறாங்க. அவர் தவம் செய்யும்போது இந்த பகுதி மிகுந்த அடர்ந்த வனமாக காட்சியளிக்கிறது. அப்போது பராசக்தி வணங்குறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தேவர்கள் முனிவர் ரிஷிகளும் பார்த்தீங்கன்னா பூலோகத்துக்கு வராங்க. பராசக்தி தவத்தில் இருக்கும்போது அவங்கள வணங்கி தொந்தரவு செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாத அளவுக்கு இவர்கள் பார்த்தீங்கன்னா மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் மாறி பராசக்தியை வணங்கிட்டு வராங்க. இப்படி வணங்கி வர பட்சத்தில் பராசக்தி தவ வலிமையை பார்த்து சிவபெருமான் ஜடாமுடியாக காட்சியளிக்கிறாரு. காட்சியளித்து பார்த்தோன்னே இந்த வனமே வனம் மிகுந்த வனம் வாசனை வீசுது, நறுமணம் வீசுது. அதனால அவர் கவர்ந்திருக்கப்படுறார் சிவபெருமான். அதனால் இங்கே கவர்ந்தீஸ்வரர் என்ற பேரும் அந்த திருநாமமும் இங்கே சிவபெருமான் உண்டு. இந்த வனத்தில் இப்போ இந்த வனத்தில் பெருமையை பார்த்து காமதேனு என்ற பசு பட்டி என்ற பசு என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற ஒரு சுயம்பு லிங்கத்துக்கு தன்னுடைய பாலை செறிந்து அபிஷேகம் செய்து இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்ற காட்சி இங்கே நடந்திருக்குது. அது மட்டுமல்லாத ஒரு முறை மேகமலையில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் உயர்ந்தவங்க வலிமையானவங்க சொல்லி ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பயனாக இரு சிகரங்கள் ஒன்றாக மணிக்குடகிரி ஆவூரிலும் சுந்தரகிரி திருநாவலும் விழுந்தது. பசுக்களால் பூஜைப்பட்ட தலத்தில் ஆவூர் ஆயிடுச்சு. இங்கே பல ரிஷிகள் தவம் இருந்ததால் காமதேனு, பிரம்மன், சப்த ரிஷிகள், இந்திரன், சூரியன், தசரதர், நவகிரகங்கள் வழிபட்ட தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி 5 அடி உயரம் கொண்டு நமக்கு காட்சியளிக்கிறாரு. அது மட்டுமல்ல, இங்கே 7.5 அடி உயரத்தில் வில்லோ அம்போ ஏந்திர முருகப்பெருமான் காணப்படுவது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போ காமதேனு பிரம்மனின் அறிவுரைப்படி காமதேனு தன்னுடைய சாபம் நீங்கிறதாக சிவபெருமானை வழிபட்டு சாப விமர்சனம் பெற்ற தலத்தில் இது பசுபதீஸ்வராவும் நமக்கு விளங்குது. அது மட்டுமல்லாது 5 பைரவர் இங்கே சிவனை நோக்கி நின்ற பொழுது அருள்படுகிறாங்க. அதனால் இங்கே பஞ்ச பைரவ தலமாகவும் தலம் பார்க்கப்படுது. காமதேனு என்ற பசு, காமதேனு என்ற பட்டி என்ற பசு லிங்கத்தை வழிபட்டதால் இங்கே பாசுபதீஸ்வராவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அதனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த பாசுபதீஸ்வரர். பாசுபதீஸ்வரர் அஸ்வந்தநாதராவும் நமக்கு காட்சியளிக்கிற ஆவூர் பசுபதீஸ்வரர். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே இருக்கிற இறைவனை சென்று வணங்குங்க, இறையருள் பெறுங்க. பராசக்தி அருளும் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகர் அருளும் கூடுதல் பெற்று இன்புற்று இறையருள் பெற்று ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. ஈசனடி வாழ்க. எந்த அடி வாழ்க. சிவசேவனடி வாழ்க. வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.